ஏற்பாடு விடணும். பண்ணி குடுங்க. ஏன்னா கண்டிப்பா. உள்ள யார் வேணாலும் இருக்கலாம். எந்த மாதிரியான பிரச்சனைய வேணா சந்திச்சிருக்கலாம். ம். எவ்வளோ சீக்கிரமா அவங்க ஆஸ்பத்திரி போறாங்களோ, அவ்வளோ சீக்கிரமா அவங்களுக்கு ம். உதவி கிடைக்கும். நம்ப தடுக்கக்கூடாது. ம். வண்டிக்கு முன்னாடி நின்னுகிட்டு ம். தடுக்கக்கூடாது. ஆமாமா. இது உண்மை, நம்ம உண்மை. செய்ற ஒரு அவங்க எந்த சூழ்நிலையில அந்த வாகனத்த கொண்டு வர்றாங்கன்னுள்ளது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அந்த சைரன் சத்தம் மட்டும் தான் நம்ம காதுல கேட்கும். நம்ம காதுல கரெக்ட். கேட்டோம்னா ஒதுக்கணும். அவ்வளோதான். ஒதுங்கிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு போய்க்குவாங்க. ம். அந்த மாதிரி. கண்டிப்பா. எல்லார்கிட்டயும் அத சொல்லிக்கிறேன். ம். அது நான் சொல்றேன். இப்ப எங்க இருக்கீங்க? கடற்கரை பக்கத்துல போயிட்டு இருக்கீங்களா? வந்துட்டேன். கடற்கரைக்கே வந்துட்டேன். கடற்கரையா? ம். ஆமாமா. இப்ப நான் இங்க தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறதுக்கு, அ அந்த மாதிரி வாய்ப்புகள் இங்க தான் அதிகம். மெயின் ஆமா. ரோடுகள் சத்தமும் இருக்குது. நல்லா நல்லா இருக்கு. ஆமாமா. இங்க பூச்சி அந்த மாரிலாம் இருக்குமா? 8 கால் பூச்சி, பாம்புலாம் வருமா? ஆ உண்டு. நீங்க புடிச்சிருக்கீங்களா? பாம்பு பார்த்துருக்கேன். ஆனா புடிச்சது இல்ல. எங்க 8 கால் பகுதியில பூச்சி? இங்க இந்த 8 கால் பூச்சிய பார்த்துருக்கீங்களா? கடற்கரை ஓரத்திலேயே இருக்கும். இருக்கும். ம். சரி. எல்லார்கிட்டயும் மறுபடியும் பெரிய ஆபத்தா அந்த மாரி இருக்காது. ம். சின்ன பாம்புகள் இருக்கும். இல்லாம இருக்காது. எல்லாரும் வந்ததுக்கு நன்றி, வணக்கம். இப்போ திரும்பி கண்டிப்பா, கண்டிப்பா, சொல்றேன். கண்டிப்பா. கோபி தம்பி, வாங்க தம்பி மேல வந்துருவீங்கன்னு நெனச்சேன். இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு வரல. என்ன பண்ண முடியும்? உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி ஆனாலும் ஏய் பங்கு ஜேஜே பெற்று டெய்லர் அவர்கள போட வேண்டியது தானே? ஜிஜி டெய்லர் வந்து அவங்க துணி தச்சிட்டு இருப்பாங்க. ஓ! அவங்க அத விட்டுட்டு மேல சுனில்குமார் நீங்க வரக்கூடாது. வாங்க. உங்க ஆம்புலன்ஸோட அனுபவத்த சொல்லுங்க. ஓட்டுற அனுபவம், எவ்வளோ பேர நீங்க காப்பாத்திருக்கீங்கன்ற அனுபவத்த சொல்லுங்க. இல்ல அந்த மாரி ஒரு தொழில் இருக்குல்ல. நம்ம வந்து என்னதான் காசு சம்பாதிச்சாலும், 4 காசு சம்பாதிச்சத இந்த மாரி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு சம்பாதிக்கிறோன்றபோது நல்ல விஷயம் தானே! யா யா யாருமே பிளட்டு தருகிறோம். ஜிபேல ரூபாய் 2000 அனுப்புங்க என்று கேட்டால் கொடுக்காதீங்க. ஆமா. பிளட் டொனேட் பண்றது பிளட் எங்ககிட்ட இருக்குது. நீங்க ரூபாய் அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு தர்றோம். அப்படின்னு சொன்னா நீங்க ரூபாய் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம சுனில் தம்பி சொல்றாங்க. சூப்பரான தகவல். இன்னைக்கு அந்த மாரி. கடல் கொஞ்சம் வேகமா அடிச்சு தண்ணி எங்க வந்திருக்கு பாருங்க. இங்கெல்லாம் வந்துருச்சு. இது ஆ. வரைக்கும் வந்து அப்பா! இது வரைக்கும் வந்திருக்குங்க. லாஸ்டா இது வரைக்கும் வந்து போயிருக்கு. இங்க பாருங்க. கடல் ஆ. எங்க இருக்குது? தண்ணி எங்க வந்திருக்கு பாருங்க. ம். இப்போ ஒரு சீசன் வந்து கடல் மேல வந்துட்டே இருக்கும். ஓ! இனி அடுத்த season கடல் உள்ள போயிரும். ஓ! இல்ல சுனில்குமார் அவர்கள் நீங்க வரீங்களா? நானே மேல கிட்டத்தட்ட 30, 40 நிமிஷம் ஆயிருச்சு. நானே மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் வராங்களா? அவர் வராங்கன்னா ஆப்ல அவங்களும் சரி. இல்ல அவங்க என்ன அவர் வந்து பண்றாங்கன்னு பேசணும். நான் கீழ இறங்குறேன். அவர் பேசட்டும். ஓகே. ஓகே. இல்ல ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க புதுசா ஒண்ணு. கண்டிப்பா. நம்ம சுனில் ப்ரோ என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு யூனிட் பிளட் வந்து ரூ. 1400. சாரி 1400 தான். ஆமா. கரெக்ட். ரூ. 1400 தான். உங்ககிட்ட ரூ. 2000 கேட்பாங்க. தவறுதலா ரூபாய் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தகவல். சூப்பர். யார் மேல வர்றீங்களோ சொல்லுங்க. என்கிட்ட நம்பர் இருந்துன்னா கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். சுனில் மேல வந்து பேசுறீங்களா? கலாட்டா கோபி, சதீஷ், மணி ப்ரோ. இப்ப யார் வந்து இருக்குது? ஆ நம்ம ஆர்யா கிறிஸ் பச்சை கலர் ஜீன்ஸ் போட்டு வந்துட்டாங்க. வாங்க ப்ரோ. வணக்கம். ஆர்யா ப்ரோ உங்க பொண்ணான கைனால ஒரு கிஃப்ட் அடிச்சு விடுங்க. ஒரு பொண்ணான கைனால ஒரு கிஃப்ட் அடிச்சு விடுங்க நை. எப்படியாவது சீக்கிரம் அந்த டாலர் என்ற இலக்கை அடைஞ்சிடணும்னு நான் முயற்சி பண்றேன்.
யார் மூலமாவது அது நடந்து